தமிழக அரசியல் வரலாற்றில் புதிய அத்தியாயமாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் இன்னைக்கு மே 10 தமிழக முதலமைச்சராக பதவியேற்கிறாரு. சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கில் காலை 10 மணி அளவில் நடைபெற உள்ள பிரம்மாண்ட விழாவில் ஆளுநர் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறாரு. ஸோ அப்படி செய்து வைக்கும் இந்த வேளையில் விஜயுடன் சேர்ந்து பதவியேற்க உள்ள அமைச்சர்கள் யார், முழு விவரத்தை தான் நாம் இப்போது நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ விஜயுடன் சேர்ந்து பார்த்தீங்கன்னா 9 அமைச்சர்கள் பதவியேற்க போகிறதாக நமக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக இருக்குது. அந்த 9 அமைச்சர்கள் யார், அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் அந்த துறைகள் என்ன அப்படிங்கிற தகவல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முன்னதாக பார்த்தீங்கன்னா நேற்று மாலை கிண்டி ஆளுநர் மாளிகையில் தனது ஆதரவு கட்சியின் தலைவர்களுடன் ஆளுநரை சந்தித்த விஜய் அவர்கள் புதிய ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை கூறினார். ஸோ தாவேகாவில் 107 எம்எல்ஏக்களுடன் கூட்டணி கட்சிகளின் ஆதரவையும் சேர்த்து பெரும்பான்மை பலத்தை நிரூபிப்பதற்காக கடிதத்தை ஆளுநரிடம் வழங்கினார். ஸோ தாவேகா தரப்பின் கோரிக்கையை ஏற்று இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு பதவியேற்பு விழாவிற்கு ஆளுநர் மாளிகை ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறப்படுது. ஸோ முதற்கட்டமாக முதலமைச்சர் விஜயுடன் சேர்ந்து மொத்தம் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுதுங்க. ஸோ கட்சியின் மூத்த நிர்வாகிகள் பதவியேற்க வாய்ப்புள்ளதாகவும் சொல்லப்படுது. அந்த வகையில் பொதுப்பணித்துறை அமைச்சராக செங்கோட்டையன் அவர்கள் பொறுப்பேற்பார் அப்படின்னும், நகராட்சி நிர்வாகத்துறை என் ஆனந்த் அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னும், மின்சாரத்துறை சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் வகிப்பார் அப்படின்னும், விளையாட்டு மற்றும் மதுவிலக்குத்துறை ஆதவ அர்ஜுனாவுக்கு கிடைக்கும் அப்படின்னும், ஆதி திராவிடர் நலத்துறை ராஜ்மோகன் அவர்களுக்கும், சிறுபான்மை நலத்துறை முஸ்தபா அவர்களுக்கும், பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறை அருண்ராஜ் அவர்களுக்கும், பள்ளி கல்வித்துறை வெங்கட்ரமணன் அவர்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னும், இவங்க எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு பதவியேற்கலாம் அப்படின்னு தகவல்கள் வெளியாயிருக்கு. காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜேஷ்குமார் அண்ட் விஸ்வநாத் ஆகியோருக்கு அமைச்சராக பொறுப்பேற்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுது. விஜய் தலைமையிலான புதிய அரசுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு வழங்கியுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் IUML மற்றும் இடதுசாரி கட்சிகள் அமைச்சரவையில் இடம்பெற போவதில்லை அப்படின்னும் அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த கட்சிகள் அரசுக்கு வெளியிலிருந்து தங்களுடைய ஆதரவை தொடர முடிவு செய்துள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. அதே வேளையில் பார்த்தீங்க அப்படின்னா 5 உறுப்பினர்களை கொண்ட காங்கிரஸ் கட்சி அமைச்சரவையில் இணைய வாய்ப்பு இருப்பதாகவும், இருந்தாலும் இன்னைக்கு நடைபெற இருக்கும் முதற்கட்ட பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் பிரதிநிதிகள் பங்கேற்க மாட்டார்கள் அப்படின்னும், இலாக்கா பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகுதான் அவர்கள் பதவி ஏற்பார்கள் அப்படின்னும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. விஜய் தலைமையிலான தாவேகா அமைச்சரவை இன்று பதவியேற்க உள்ள நிலையில் கல்வித்துறை அமைச்சராக அக்கட்சியின் பொருளாளர் வெங்கட்ரமணன் பொறுப்பேற்பார் அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு. ஸோ இதற்கு பல்வேறு தரப்பிலிருந்து கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இது குறித்து தான் நம்ம இப்போ விரிவாக பார்க்கலாங்க. தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் இன்றைய நாள் மிகவும் முக்கியமான நாள் ஆகுங்க. முதல் முறையாக தமிழ்நாடு முதலமைச்சராக சிறுபான்மை மதத்தைச் சேர்ந்தவர் பதவியேற்க இருக்கிறாரு. சமூக நீதி மன்னனான தமிழ்நாட்டிற்கு இது பெருமை மிகு தருணமாக பார்க்கப்படுது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய் இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்க கொண்டு ரகசிய காப்பு பிரமாணமும் எடுத்துக்கொள்ள இருக்கிறாரு. கடந்த மே 4ஆம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாகின. தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளில் தனித்து போட்டியிட்ட தாவேகா 108 தொகுதிகளை கைப்பற்றியது. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. இருந்தாலும் ஆட்சி அமைக்க போதிய பெரும்பான்மை இல்லாமல் 2-3 நாள் சிரமப்பட்டு இருந்தாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா மே 4ஆம் தேதி முதல் கடந்த 6 நாட்களாக தமிழக அரசியல் களத்தில் ஒவ்வொரு நொடியும் பரபரப்பாகவே இருந்துட்டு இருந்துச்சுங்க. விஜயின் தாவேகாவுக்கு திமுக கூட்டணியில் இடம்பெற்ற தேர்தலை சந்தித்த காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, CPM, CBI, IUML உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இதில் காங்கிரஸ் கட்சி மட்டும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலிருந்து விலகி தாவேகாவுடன் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியை அமைச்சிருக்கு. காங்கிரஸ் கட்சியினருக்கு தாவேகா அமைச்சரவையில் வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி, CPM, CBI, IUML உள்ளிட்ட கட்சிகள் பார்த்தீங்கன்னா தாவேகா ஆட்சி அமைக்க வெளியில் இருந்து மட்டும் ஆதரவு அப்படின்னு திமுக கூட்டணியில் தொடர்வதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ விஜயின் மீது விமர்சனங்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களின் முடிவை ஏற்கும் வகையிலும்
தமிழ்நாட்டில் நிலையான ஆட்சி ஏற்பட வேண்டும் என்பதாலும் குடியரசுத் தலைவர் ஆட்சி மூலம் மத்திய பாஜகவின் ஆளுகை தமிழ்நாட்டிற்கு வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் தங்களால் விஜய் ஆட்சி அமைக்காமல் போய்விடக்கூடாது என்பதற்காகவும் தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்பதாலும் விஜயின் தாவேகா ஆதரிப்பதாக விடுதலை சிறுத்தைகளோ சிபிஎம் சிபிஐ ஐயுஎம்எல் உள்ளிட்ட கட்சிகள் ஒரே கருத்துடன் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த சூழலில் தான் இன்றைக்கி விஜய் பதவியேற்க இருக்கும் நிலையில் இது குறித்து அமைச்சர்கள் யார் யார் அப்படின்னு தற்போது வெளியாகியிருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா செங்கோட்டையன் அவர்கள் பொதுப்பணித்துறை இலாக்கா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களுக்கு மின்சாரத்துறையும், என் ஆனந்த் அவர்களுக்கு நகராட்சி நிர்வாகத்துறையும், வெங்கடரமணன் அவர்களுக்கு பள்ளி கல்வித்துறையும், அருண்ராஜ் வணிக வரித்துறை விளையாட்டு துறையும், ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு விளையாட்டு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வு துறை அப்படின்னும், முஸ்தபா அவர்களுக்கு சிறுபான்மையினர் நலத்துறையும் கிடைக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுது. ஸோ இவர்களுடன் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகளிரும் இடம்பெற வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. ஸோ அதே நேரத்தில் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சியின் 2 பேருக்கு அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்குங்க. மேலூர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வென்ற விஸ்வநாதனுக்கு அமைச்சரவையில் வாய்ப்பளிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் கிடைக்குது. ஸோ இவர் பொது தொகுதியில் போட்டியிட்ட வென்ற பட்டியலினத்தவர் அப்படிங்கிறதுனால கூடுதல் சிறப்பு இவர்களுக்கு கிடைக்கும். ஸோ இவருடன் கிள்ளியூர் எம்எல்ஏ ராஜேஷ்குமாருக்கும் அமைச்சரவையில் இடம் அப்படின்ட்டு கூறப்படுதுங்க. விஜய் உள்பட மொத்தம் 11 பேர் இன்று பதவியேற்பதாக தகவல் வெளியாகியிருக்கு. ஆனால் இவை எதுவுமே உறுதி செய்யப்பட்ட தகவல் இல்லைங்க. தாவேகா சார்பில் அதிகாரப்பூர்வமாக அமைச்சரவை பட்டியல் இன்னும் வெளியிடப்படலை. ஸோ இன்னும் அமைச்சரவையில் பதவியேற்காத நிலையில் தாவேகாவுக்கு சில கண்டனங்கள் எழத் தொடங்கியிருக்குங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நேற்று தான் தாவேகாவுக்கு தனது ஆதரவு கடிதத்தை வழங்கிய விடுதலை சிறுத்தைகள் தரப்பில் அமைச்சரவை குறித்து விமர்சனம் எழுந்திருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆளுர் ஷா நவாஸ் அவர்கள் அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் நேற்றிரவு 11 மணிக்கு போட்டுள்ள பதவியில் தமிழ்நாடு முதலமைச்சராக ஜோசப் விஜய் அவர்களுக்கு அமைச்சர்களாக பொறுப்பேற்க போகும் வாழ்த்துக்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. ஸோ அந்த பதிவில் கடந்த திமுக ஆட்சியில் கோவி செலியன், அன்பில் மகேஷ் ஆகியோரிடம் கல்வித்துறை இருந்தது. கல்வி மறுக்கப்பட்ட சமூக பின்னணியில் இருந்து சமூக நீதி அடிப்படையில் மேலெழுந்து வந்தவர்களின் கைகளில் அத்துறை இருப்பதே நல்லது. தாவேகா அமைச்சரவையிலும் அந்நிலை தொடர வேண்டும் அப்படின்ட்டு ஆளுர் ஷா நவாஸ் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ ஒரு குறிப்பிட்டுள்ள ட்விட்டர் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு முதலமைச்சராகும் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னும், கடந்த திமுக ஆட்சியில் திரு கோவி செலியன், திரு அன்பில் மகேஷ் ஆகியோரிடம் கல்வித்துறை இருந்துச்சு. கல்வி மறுக்கப்பட்ட சமூக பின்னணியில் இருந்து சமூக நீதி அடிப்படையில் மேலெழுந்து வந்ததாகவும் தெரிவிச்சிருக்காரு. ஸோ அந்த வகையில் தாவேகாவிலும் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக வெங்கட்ரமணன் பொறுப்பேற்க உள்ளதாக தகவல் வெளியானதை தொடர்ந்து அவர் முற்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் ஆளுநர் ஷா நவாஸ் இந்த விமர்சனத்தை முன்வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டின் பிராமணிய எதிர்ப்பு கொள்கை காலாவதியாகிவிட்டது என வெங்கடரமன் முன்பு ஒரு முறை பேட்டி அளித்திருந்ததால் திராவிட இயக்கம் ஆதரவாளர்கள் விமர்சனங்களுக்கு காரணமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் பார்த்தீங்கன்னா ஆளுநர் ஷானவாஸ் அந்த பதிவில் தமிழ்நாட்டின் கல்வி வரலாறும் அரசியல் வரலாறும் வேறு இல்லை, கல்வியே நம் அரசியல், கல்விக்காக நம் அரசியல் என்று உறுதிப்பட தெரிவிச்சிருக்காரு. ஸோ பல்வேறு திராவிட இயக்க ஆதரவாளர்களும் திமுக ஆதரவு நெட்டிசன்கள் சமூக வலைதளத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக வெங்கட்ரமணனை தேர்வு செய்யக்கூடாது அப்படின்னு கோரிக்கை வச்சு வராங்க. தாவேகாவின் பொருளாளரான வெங்கட்ரமணன் சட்டப்பேரவை தேர்தலில் சென்னை மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காருங்க. ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க ஒரு அதிகாரப்பூர்வ தகவல். நிஜமால் இந்த அப்படியே இம்ப்ளிமெண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நேரத்தில் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.